மணிப்பல்லவம் பருவம் 1. அத்தியாயம் 29. நிழல் மரம் சாய்ந்தது. பொழுது விடிந்ததும் நடந்த இந்த நிகழ்ச்சியால் இளங்குமரனின் உள்ளம் சொல்ல முடியாத வேதனையை அடைந்திருந்தது. உடனே பட்டினப்பாக்கத்துக்கு ஓடிச் சென்று சுரமஞ்சரி, அவளுடைய தோழி மணிமார்பன் மூவரையும் படைக்கல சாலைக்கு அழைத்து கொண்டு வந்து நீலநாக மறவருக்கு உண்மையை விளக்கிவிட்டால் நல்லதென்று எண்ணினான் இளங்குமரன். அவர் மனத்தில் பதிந்து ஊன்றி போன சந்தேகத்தை படை தெரிந்துவிட விரும்பினான் அவன். ஆனால் அதற்கும் தடை இருந்தது. படைக்கல சாலையின் எல்லையிலிருந்து வெளியேறக்கூடாது என்று அவர் அவனுக்கு கட்டளையிட்டிருந்தார். 2 காரியங்களுக்காக அப்போது அவன் அங்கிருந்து வெளியே போய் வர வேண்டிய அவசியம் இருந்தது. சுரமஞ்சரி முதலியவர்களை நேரில் அழைத்து வந்து நீலநாக மறவரின் சந்தேகத்தை போக்குவதற்காக அவன் வெளியேறி செல்வதன்றி, வீரசோழிய வளநாடுடையாரிடம் ஒப்படைத்து விட்டு வந்த அருட்செல்வ முனிவர் எப்படி இருக்கிறார் என்று பார்த்து வருவதற்காகவும் போக வேண்டியிருந்தது. தன்மேல் கோபத்தோடு இருக்கும் நீலநாக மறவரிடம் போய் அங்கிருந்து வெளியேறி சென்று வருவதற்கு துணிந்து அனுமதி கேட்பது எப்படி என்று அவன் தயங்கினான். இவ்வாறு அவன் தயங்கிக் கொண்டிருந்த போது அந்த படைக்கல சாலையில் இருந்தாற் போலிருந்து வழக்கமாக கேட்கும் ஒலிகளும் வீரர்களின் ஆரவாரமும் ஓய்ந்து அமைதி நிலவியது. திடீரென்று என்ன ஆகிவிட்டதென்று புரியாமல் இளங்குமரன் மருண்டான். சென்ற வினாடி வரையில் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கும் நீலநாக மறவரின் கம்பீர கட்டளை குரல் ஒலித்துக் கொண்டிருந்தது. இந்த வினாடியில் அதுவும் ஒலிக்கவில்லை. வாளோடு வாள் மோதும் ஒலி, போர்க்கருவிகள் செய்யும் முலைக்களத்திலும் பட்டறையிலும் இரும்பு அடிபடும் ஓசை, வீரர்களின் பேச்சுக்குரல் எல்லாம் ஓய்ந்து மயான அமைதி நிலவியது. காற்று கூட பலமாக வீசப்படுவது போன்ற அந்த அமைதி ஏன் நேர்ந்ததென்று காண்பதற்காக முற்றத்திலிருந்து படைக்கல சாலையின் முற்பகுதிக்கு விரைந்தான் இளங்குமரன். அங்கே பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த வீரர்கள் அமைதியாய் மூலைக்கு மூலை ஒதுங்கி தலை குனிந்தவாறு நின்று கொண்டிருந்தார்கள். நடுவில் நீலநாக மறவரும் வீரசோழிய வளநாடுடையாரும் கண் கலங்கி நின்றார்கள். இருவருடைய தோற்றத்திலும் துக்கத்தினால் தாக்குண்ட சோர்வு தெரிந்தது. இளங்குமரனை பார்த்ததும் வீரசோழிய வளநாடுடையார் ஓவென்று கதறி அழுதபடி ஓடி வந்து அவனை தழுவி கொண்டார். நீலநாக மறவர் கண்ணீரை துடைத்து கொண்டு நின்ற இடத்திலிருந்து அசையாமல் அப்படியே நின்றார். உனக்கு இதுவரை நிழல் தந்து கொண்டிருந்த நெடுமரம் சாய்ந்து விட்டது தம்பி. தவசாலை தீப்பற்றி எரிந்து முனிவர் மாண்டு போய்விட்டார் என்று துயரம் பொங்கும் குரலில் கூறினார் வளநாடுடையார். இளங்குமரனுக்கு அந்த செய்தியில் நம்பிக்கை ஏற்படவில்லை. முனிவர் தவசாலைக்கு எப்படி போனார்? அவரை உங்கள் வீட்டில் அல்லவா விட்டு வந்தேன் என்று பதறிப்போய் கேட்டான் இளங்குமரன். கண்ணீர் பொங்க துயரம் அடைக்கும் குரலில் நடந்தவற்றை அவனுக்கு கூறினார் வளநாடுடையார். இளங்குமரனுக்கு கண்கள் இருண்டன. உலகமே சுழல்வது போலிருந்தது. அப்படியும் நடந்திருக்குமா? நடந்திருக்க முடியுமா என்று நினைக்க நினைக்க துக்கம் பெருகியது அவனுக்கு. பெற்றோரும் உற்றாரும் இல்லாத காலத்தில் தன்னை வளர்த்து ஆளாக்கி தாயாகவும் தந்தையாகவும் இருந்து காத்து வந்த உத்தமர் தீயில் மாண்டு போனார் என்று அறிந்தபோது அவனுக்கு அழுகை குமுறி கொண்டு வந்தது. வலிமையும் வீரமும் பொருந்திய அவன் பேச்சு வராத பருவத்து பச்சை குழந்தை போல் குமுறி அழுத காட்சி அங்கிருந்த எல்லாரையும் மனமுழுக செய்தது. 2 கைகளாலும் முகத்தை மூடிக்கொண்டு அழுது சோர்ந்து போய் அவன் தரையில் சாய இருந்தபோது அதுவரை பேசாமல் நின்று கொண்டிருந்த நீலநாக மறவர் விரைவாக ஓடி வந்து அவனை தாங்கிக் கொண்டார். இந்த பாவியை மன்னிப்பாயா தம்பி? என்னிடம் அடைக்கலமாக இருந்த போதே அவருக்கு இப்படி நேர்ந்து விட்டதே என்பதை நினைத்தால் என்னால் துக்கத்தை தாங்கவே முடியவில்லையே என்று வீரசோழிய வளநாடுடையார் தமது ஆற்றாமையை சொல்லி புலம்பி அழுதார். அப்போது நீலநாக மறவர் வளநாடுடையாரை நோக்கி கையமர்த்தி அவருடைய அழுகையை நிறுத்த செய்தார். அழுது ஆக போவதென்ன? மனிதர்களின் மரணம் காலத்தின் வெற்றிகளில் ஒன்று. புகழும் செல்வமும் பலரால் மதிக்கப்படுவதாலும் உலக வாழ்க்கையில் பெருமையாக இருப்பதை போல் நேற்று இருந்த ஒருவரை இன்றில்லாமல் செய்து விடுவது காலத்துக்கு பெருமை. காலத்தின் இந்த பெருமையால் நமக்கு துக்கம். தன்னுடைய ஆற்றலால் காலம்தான் இந்த விதமான துக்கங்களையும் மாற்ற வேண்டும். அழுது புலம்பிக் கொண்டிராமல் இறந்தவருக்கு செய்ய வேண்டிய நீர்த்தார் கடன்களை செய்ய புறப்படு என்று நீலநாக மறவர் ஆறுதல் கோரினார். சற்று முன் தன்னை கடுமையாக கோபித்து கொண்டவர்தானா இப்போது இப்படி ஆறுதல் கூறுகிறார் என்று வியப்பாய் இருந்தது இளங்குமரனுக்கு.
பெரிய துக்கத்தில் மனிதர்களுக்கு இடையே உள்ள சிறிய கோபதாபங்கள் கரைந்து விடுகின்றன. கலங்கிய கண்களோடு தன்மேல் சாய்ந்து கொண்டே தன் முகத்தை நிமிர்ந்து பார்த்த இளங்குமரனின் தலையை கோதிக்கொண்டே, அருட்செல்வ முனிவர் எப்படி உனக்கு நிழல் மரமாக இருந்தாரோ அப்படி இனிமேல் நான் இருப்பேன். நீ தவறாக நடந்து கொள்வதாக தெரிகிற போது நான் கடிந்து கொண்டால் அதை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். ஒரு தந்தைக்கு தன் மகனை கடிந்து கொண்டு நல்வழிப்படுத்த உரிமை உண்டு அல்லவா? என்று பாசத்தோடு கூறினார் நீலநாக மறவர். உலகத்துக்கெல்லாம் பொழுது விழுந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் எனக்கு மட்டும் இப்படி ஒரே அடியாக இருந்து விட்டதே என்று நீலநாக மறவரின் தோளில் முகத்தை புதைத்துக் கொண்டு இளங்குமரன் துன்பத்தை ஆற்ற முடியாமல் மேலும் பொங்கி பொங்கி அழலானான். கதக்கண்ணன் முதலிய நண்பர்களும் கண்களில் நீர் மல்க அருகில் வந்து நின்றார்கள். நினைத்து நினைத்து வேதனைப்படாதே தம்பி, மனத்தை ஆற்றிக்கொள். துன்பங்களை பொறுத்து கொள்ள தெரியாதவர்களுக்குத்தான் பகலும் இரவு போல் இருண்டு தோன்றும். நீ வீரன், அப்படி உனக்கு தோன்றுவிடலாகாது என்று மீண்டும் அவனுக்கு இதமாக எடுத்து சொல்லி ஆற்ற முயன்றார் நீலநாகமரவர். தான் வெளியே சொல்லிக் கொள்ள முடியாமல் தன் மனத்துக்குள்ளேயே அழ வேண்டிய பெருங்குறை ஒன்றையும் இளகுமரனால் அப்போது நினைக்காமல் இருக்க முடியவில்லை. அருட்செல்வ முனிவர் தீயில் சிக்கி மாண்டபோதே அவனுடைய பிறப்பையும் பெற்றோரையும் பற்றிய உண்மையும் எரிந்து அழிந்து போய்விட்டது. அந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டிருந்த ஒரே மனிதரும் மாண்டு போய்விட்டார் என்று அறிகிற போது அவனுக்கு உலகமே இருண்டு போனார் போல் துயரம் ஏற்படத்தான் செய்தது. எதை அறிந்து கொள்ளும் ஆவலினால் அவனுக்கு வாழ்க்கையில் சுவையும் விருப்பமும் நிறைந்திருந்தனவோ அதை இனிமேல் அவன் யாரிடமிருந்து அறிந்து கொள்வான்? அவனுடைய அருமை தாயை அவனுக்கு யார் காட்டுவார்கள்? நீலநாக மறவர் கூறியது போல் உலகத்தையே தாயாக எண்ணி மகிழ வேண்டியதுதானா? அவ்வளவுதானா அவனுக்கு கொடுத்து வைத்தது? இப்படி நின்று அழுது கொண்டே இருந்தால் நேரமும் கண்ணீரும் தான் செலவாகும். வா, இழந்தவருக்கு செய்ய வேண்டிய நீட்டார் கடன்களை செய்யலாம் என்று நீலநாக மறவர் அவனை கைப்பற்றி அழைத்து கொண்டு போனார். உயிரோடு இருந்து கொண்டே காரியத்துக்காக செத்து போனதாக பொய்யை பரப்பிட ஏற்பாடு செய்தவருக்கு மெய்யாகவே இறந்தது போல் நீட்டார் கடனாற்ற விடலாமா என்று மனத்துக்குள் தயங்கினார் வீரசோழிய வளநாடுடையார். ஆனால் அவர் இளங்குமரனை தடுத்து நிறுத்தவில்லை. தடுத்தால் பொய்மை நாடகம் வெளியாகிவிடுமோ என்ற அச்சத்தால் மௌனமாயிருந்து விட்டார். நீலநாக மறவர் இளங்குமரனை சக்கரவாள கோட்டத்துக்கு அழைத்து போய் நீட்டார் கடன்களை செய்து கொண்டிருந்த அதே நேரத்தில் வீரசோழிய வளநாடுடையார் ஆலமுற்றத்து கோயிலில் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார். இறைவா, இந்த ரகசியத்தை உரிய காலம் வரை காப்பாற்றும் மனத்திடத்தை எனக்கு கொடு. எல்லாம் நலமாக முடிந்த பின் இறுதியில் என் அருமை பெண் முல்லை அந்த பிள்ளையாண்டானுக்கு மாலை சூட்டி அவனுக்கு வாழ்க்கை துணையாகும் பாக்கியத்தையும் கொடு என்று வேண்டிக் கொண்டிருந்தார். இப்படி இறைவனை வேண்டிக் கொண்டே கண்களை மூடியவாறே தியானத்தில் ஆழ்ந்தபோது இளங்குமரன் புன்னகை தவழும் முகத்தோடு தன் பெண் முல்லையின் கழுத்தில் மாலை சூட்டுவது போல் ஒரு தோற்றம் அவருக்கு மானசீகமாக தெரிந்தது. அந்த தோற்றத்தை மெய்யாகவே தம் கண்கள் காணும் நாள் விரைவில் வர வேண்டும் என்ற ஆவலோடு ஆலமுற்றத்திலிருந்து வீடு திரும்பினார் வளநாடுடையார். அவர் வீட்டுக்கு வந்ததும் முல்லை அருட்செல்வ முனிவரின் மரணத்தை பற்றி அவரை கேட்டாள். என்னப்பா, அருட்செல்வ முனிவரின் தவசாலையில் தீப்பற்றி எரிந்து அவர் இறந்து போனாராமே? புறவீதியெல்லாம் எங்கும் இதே பேச்சாக இருக்கிறதே. நேற்றிரவு நீங்கள் என்னிடம் ஒன்றும் சொல்லவில்லையே என்று பரபரப்புடன் பதறி கேட்ட மகளுக்கு சுருக்கமாய் பதற்றமின்றி பதில் சொன்னார் வளநாடுடையார். நேற்றிரவே தெரியும் முல்லை, ஆனால் நடுஇரவில் உன்னிடம் அதை சொல்லி உன் மனத்தை வருத்த விரும்பவில்லை. இப்போதுதான் இளங்குமரனுக்கு அந்த செய்தியை சொல்லிவிட்டு வருகிறேன் என்று நிதானமாக கூறினார் வளநாடுடையார். நெருங்கிய தொடர்புள்ள ஒருவரின் மரணத்தை பற்றி அதிக துக்கமில்லாமல் இப்படி இயல்பான விதத்தில் அறிவிக்கிறாரே என்று தந்தை அருட்செல்வரின் மரணத்தை கவலையின்றி அறிவித்த விதத்தை எண்ணி திகைப்படைந்தாள் முல்லை. அத்தியாயம் 29 நிறைவுற்றது. நன்றி.